வணக்கம் நண்பர்களே, ஈரோட்டிலிருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புத வகுப்பு பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி அறிவோம். வருகின்ற 14ஆம் தேதி வியாழக்கிழமை 7 மணி அளவிலே ஜூம் வகுப்பாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி ஒரு முழு விவரங்களை உங்களுக்கு தரப்போகிறேன் நண்பர்களே. நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவரா? உங்கள் லக்னம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறதா? அல்லது உங்கள் லக்னாதிபதி போய் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறாரா? அல்லது நவ கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் போய் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறதா? என்ன பலன் நடக்கும் என்பதனை மிக மிக தெளிவாக விளக்கமான ஒரு வகுப்பாக கொடுக்க போகிறேன் நண்பர்களே. இது ஜோதிடர்களுக்கு மட்டுமான வகுப்பல்ல. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவர் இந்த வகுப்பை வாங்கி படித்தால் அவருக்கு உண்டான அதிர்ஷ்டமான தெய்வங்கள், வரக்கூடிய மனைவியின் தன்மைகள், அவர்கள் வீட்டில் இருக்கும் ராசிகள், நட்சத்திரங்கள், அவருக்கு எது சிறப்பான கோயில்கள், என்ன பரிகாரம் செய்யலாம், வாழ்நாள் முழுக்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும், என்ன மரம், என்ன காய், என்ன உணவுகள், யார் சித்தர் என்பதனை அனைத்துமே தெளிவாக இதில் விளக்கப் போகிறேன் நண்பர்களே. நமது ஒவ்வொரு நட்சத்திர பாடங்களும் மிக உயரிய வகுப்பாக அற்புதமான பலன்களை தந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலும் ஏன் பூரட்டாதி நட்சத்திரம் கர்ணன் இருக்கிறார், குபேரன் இருக்கிறார். கர்ணனை போல் இவர் கஷ்டப்படுவாரா அல்லது குபேரனை போல் அள்ளி கொடுப்பாரா? இரண்டுமே இல்லை நண்பர்களே. இந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். இது காரியக்கார நட்சத்திரம், காரியங்களை வைத்தே செயல்படக்கூடிய நட்சத்திரம். அதையெல்லாம் எப்படி சொல்வது? தங்கத்திற்கும் இந்த பூரட்டாதிக்கும் தொடர்புண்டா? அல்லது தங்கம் சார்ந்த பெயர்களாவது, செல்வம் சார்ந்த பெயர்களாவது இந்த நட்சத்திரத்தில் தொடர்பு ஏன் ஏற்படுகிறது? அல்லது கோபாலன், கோவிந்தன் போன்ற கிருஷ்ணரின் பெயர்கள் உடைய வாய்ப்புகள் ஏன் இந்த நட்சத்திரத்தில் தொடர்புகள் வருகின்றன? இந்த நட்சத்திரம் ஏன் மற்றவர்களை சார்வது போல் சார்ந்து பின்பு அதிலிருந்து மென்மேலும் வாய்ப்புகளை தனக்கானதாக மாற்றிக்கொள்கிறது? இந்த நட்சத்திரம் ஏன் எழுதி படிக்கிறது? இந்த நட்சத்திரம் ஏன் மற்றவர்களை சார்வது போல் சார்ந்து பின்பு அதிலிருந்து மென்மேலும் வாய்ப்புகளை தனக்கானதாக மாற்றிக்கொள்கிறது? இந்த நட்சத்திரம் ஏன் எழுதி படிக்கிறது? இந்த நட்சத்திரத்தில் ஏன் மன வாழ்க்கையிலே ஒரு சிறப்பில்லாத தன்மை தருகிறது என்பதனை அனைத்தும் உங்களுக்கு தெளிவான வகுப்பாக, ஏன் எதற்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பதனை மிக மிக ஒரு சிறப்பான வகுப்பாக உதாரண ஜாதகங்களுடன் விளக்கப் போகிறேன் நண்பர்களே. இன்றில்லாவிட்டால் என்றும் இல்லை. வெறும் 800 ரூபாய் கட்டணத்திலே இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். எழுத்து பதிவுகள் மற்றும் வீடியோக்கள் உங்களுக்கு தரப்படும். இந்த 800 ரூபாய் கட்டணத்திலேயே அது அடங்கும். எனவே நண்பர்களே, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 2 நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே அனைவரும் மிக சீக்கிரமாக சேர்ந்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் சில சமயம் நமது சர்வர்கள் ஒத்துழைப்பதில்லை, பேங்க் சர்வர்கள். ஏன்னால் அத்தனை பேர் இதில் சேருவதனால் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே சீக்கிரமாக டெய்லி சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நண்பர்களே, இந்த வகுப்பை தவற விடாதீர்கள். மிக அரிய பொக்கிஷமான தகவல்களை இதிலே வழங்கப் போகிறேன். நன்றி நண்பர்களே.